ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். இந்த 4வது மாதம் 30ஆம் தேதி இந்த மாதத்துடைய கடைசி நாளிலே அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியின் வாயிலும் சந்திப்பதிலே ஆண்டவர்களாக மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் நம்மை அற்புதமாக நடத்தின தேவன் வருகிற 5வது மாதத்திலும் நம்மை சிறப்பாய் மகிமையாய் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஒரு ஆசீர்வாதம். இந்த நாளுடைய தியானத்திற்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? சாத்தானை நம்முடைய கால்கள் கீழாக நசுக்கி போடுகிறவர். ஸ்தோத்திரம். எறும்பு கடிச்சதுன்னு வைங்க, நம்ம என்ன செய்வோம்? நசிக்கிறோம். நான் சிறு வயதாக இருக்கும் போலாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா மூட்டை பூச்சி தான். ஸ்தோத்திரம். பார்த்த இடத்துல அப்படியே நசிக்கிடுவாங்க. சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் நாங்களாம் சின்ன பிள்ளைகள் இல்லையா, செவரில் எங்கே பார்த்தாலும் நசுக்கி விட்ருவோம். ஒயிட் வாஷ் பண்ண அந்த செவரெலாம் பார்த்தீங்கன்னா ரத்தமாக இருக்குது. திரும்ப அதை ஒயிட் வாஷ் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ கோவம், மூட்டை கடி தூங்க முடியாது. அப்படிலாம் இருந்திருக்கா. அப்போ பாயில் வந்துடும், போர்வையில் இருக்கும், தலைவாணியில் இருக்கும், கட்டில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நார்கட்டில். அதெல்லாம் தான் என்ன செய்யும்? மூட்டை பூச்சி எங்கேயா போய் உட்காந்துன்னு எவ்வளவோ பண்ணாலும் பாருங்கள். ஆனால் இன்றைக்கு அந்த ஐட்டமே இல்லாத அளவுக்கு போயிட்டு. காரணம் என்ன? ஏதோ ஒரு விதத்தில் மனிதர்கள் அதை நினைச்சுதாங்க மருந்து கண்டுபிடிச்சி ஏதோ விதத்தில் அதை நசிக்கப்பட்டார். அதே போல் நம்முடைய ஆண்டவரும் அப்படிப்பட்டான். சாத்தானை நினைச்சுற நம்முடைய காலில் கீழே நசி. இன்றைக்கி சாத்தானை கண்டு பயந்துட்டுருக்கோம். ஆனால் பவுல் எழுதுகிறான், சமாதானத்தை தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் அப்புறம் சமாதானத்தை கெடுக்கிற பிசாசை ஆண்டவர் என்ன செய்வார்? நசுக்கி அப்படின்னா அட்ரஸ்லாம் போகணும்னு அர்த்தம். அல்லேலூயா. உடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற, போராட்டங்களை உண்டு பண்ணுகிற, நிந்தைகளை அவமானத்தை உண்டு பண்ணுகிற, உங்களை சோர்வடைய பண்ணுகிற செவினியாக இருக்குமோ, சாத்தானுடைய போராட்டமாக இருக்குமோ, இப்படி நிறைய நேரம் அவன் செய்வனை வச்சுருவானோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது பார்த்தீங்களா. அதை பற்றி கவலையே படக்கூடாது. சாத்தானை ஏற்கனவே சிலுவையில் ஆண்டவர் தலையை நிச்சயித்தார், நசுக்கினார். வேதத்தோட முதல் வாக்கு தத்தமே அதுதான். சோத்திரம். அவர் அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படி சொல்லுவார். தலை நசுங்கிட்டவர் எப்படி? ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். தலை நசுங்கிட்டாலே பிறகு பிரயோஜனம் கிடையாது இல்லையா. அதனால் சாத்தான் அப்படின்னா அவன் நசுக்கப்பட்டவன், தலை நசுக்கப்பட்டவன். அது கிராமத்து பாஷையில் சொன்னால் முண்டம் அப்படிம்பாங்க. தலை இல்லாதவன், ஒரு பிரயோஜனம் கிடையாது. தலை இல்லாதவன்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அதே போல் பிசாசும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது. தைரியமாக இருங்க. ஆனாலும் பவுல் எழுதுகிறார், அவர் இன்னும் உங்களுக்கு அதை விசுவாசிகள் நம்ப முடியல, இன்னும் என்ன செய்வார்? எல்லா சாத்தோடைய சகல வல்லமையில் அவர் என்ன செய்வார்? நசுக்கி போடுவார். கோலியாத்து கொக்கரித்தானே இல்லையா, ஒரு தாவீதை அனுப்பி சுத்தமாக பார்த்தீங்களா தலையை வெட்டி கட்டுவது கையில் விட்டுட்டான். தலையை வெட்டுவதும் நசுக்குவதும் ரெண்டு சமந்தான். என்ன? வெட்டி கொண்டு போனால் உருவம் இருக்கும், தலையை இதுதான் தலைன்னு ஆள் தெரியும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? தாவீதின் தேவன் அவன் தலையை நசுக்கிட்டாருன்னா என்னன்னே தெரியாது. சோத்திரம். அது தரையோடு தரையாக நிச்சயம் அழிந்து போகும். அதனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள் கோலியாத்து மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க பார்வைக்கு அப்போ கோலியாத்தை கண்டு எல்லாருக்கும் சவுலே பயந்தான் பார்த்தீங்களா. ஆனால் தேவனுக்கு முன்பாக அது லகுவான காரியம். ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாச்சு, நம்முடைய ஆண்டவராக இயேசு நம்முடைய கால்களை நசுக்கி நமக்கு வெற்றியும் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிச்சயம் தருவார். சந்தோஷமாக இருங்க. நல்ல பிதாவே, சாத்தானுடைய சகல கிரியிலும் என்னுடைய காலையில் நசுக்கி போட நீ வல்லவராக இருக்கிற ஒருவருடைய வாழ்க்கையை செய்ய போகிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். இயேசுவின் நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதா. காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலைத்தின் நிகழ்ச்சியிலே சந்திக்க தேவன் உதவி செய்வாராக. நாளைக்கு நமக்கு 5ஆம் மாதத்துடைய வாக்குத்தத்த ஆராதனைகள் ஆன்லைனில் சந்திக்க. நாளை மறுதினம் மீண்டும் இந்த நிகழ்ச்சி சந்திக்க கர்த்தர் உதவி செய்வார். காட் பிளஸ் யூ.